நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றத சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி கேட்கவே செஞ்சுட்டாரு. அதாவது கடந்த 7 சீசன்களை விட இந்த சீசன் ரொம்ப மொக்கையா இருக்குன்ட்டு பலமுறை சொல்லியிருக்கேன். பல ரிவ்யூவர்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை சாட்டர்டே எபிசோட்ல கேட்டார் விஜய் சேதுபதி. கடந்த 7 சீசனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம், அதுல இல்லாதது நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டப்ப ஒவ்வொருத்தரும் என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா அவர் கேட்ட பதில் யாருமே சொல்லல. அடுத்ததா மஞ்சரி முத்துக்குமார் கொடுத்த டாஸ்க் பத்தி கேட்டாரு. அதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜாராணி டாஸ்க்ல ராணியா இருக்கிற சாச்சனா வீடு தாண்டி வந்ததுனால ஜெஃப்ரிக்கு கொடுத்த டாஸ்க், அதாவது 100 தோப்பு காரணம், அதை பத்தி கேட்கும்போது அங்கதான் பல உண்மைகள் மறைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ராஜாராணி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கால்வழியில ஜெஃப்ரி போய் படுக்க போகும்போது சாச்சனா போயிட்டு நான் வேணும்னே கொடுத்துதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரி எனக்கு சாரி கேட்ட மாதிரியே இல்லைன்னாரு. ரஞ்சித் நடுவுல போந்து எனக்கு கேட்டுருச்சு சார் சாரி கேட்டது அப்படின்னாரு. ஆனா மஞ்சரி என்ன சொன்னாங்க, நானும் பக்கத்துல தான் இருந்தேன், அவங்க சாரி கேட்கலனாங்க. கடந்த 7 சீசன்ல பல முறை கமல் செஞ்ச ஒரு முக்கியமான காரியம்னா அது குறும்படம் போடுறதுதான். அப்படி பல குறும்படங்கள் அவர் போட்டு பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. நான் சொன்னேன்பாங்க, ஆனா அங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்லலம்பாங்க, ஆனா அங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப சாச்சனாவும் சாரி கேட்டேன்னு சொன்னாங்க. சாச்சனா சொன்னது உண்மைதானா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு குறும்படம் பார்ப்போமா? இந்த டாஸ்க் எனக்கு கோவத்துல தான் கொடுத்தேன். ஆமா, உனக்கு ஆனா ஒரு நிமிஷம் உன்னால போட முடியும்னு தெரியும் எனக்கு. உன்னால போட முடியாதா 100? நான் என்ன நினைச்சேன், இதுல பாத்தீங்கன்னா சாச்சனா சாரியே கேட்கல. இந்த மாதிரிதான் பல இடத்துல பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு, நான் இது பண்ணேன் அது பண்ணேன்ட்டு. ஆனா எதுவும் பண்ணல. கமல் பாணியில விஜய் சேதுபதி இதே போல ஒரு குறும்படங்களை இனி வரும் வாரங்கள்ல வெளியிடணும். அப்பதான் இது போல மறைக்கப்பட்ட பல உண்மைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும்.